ஹாய் வணக்கம். வெல்கம் டு பிரமிளாஸ் கிச்சன் தமிழ். நான் பிரமிளா நாகேஸ்வர ராஜ். எல்லா விதமான டிஷ்ஷஸையும் சிம்பிளா சூப்பர் ஈஸியாக்கி செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிற டிஷ் இந்த கலர்ஃபுல் சில்லி கார்லிக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு 1/4 பேக்கெட் நூடுல்ஸ், இதில் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கூடவா கூட போடலாம், போட்டால் நல்ல கார்லிக் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சீடெல்லாம் எடுத்து அந்த கொட்டைகள் எல்லாம் நீக்கிட்டு மெல்லிசா வெட்டி வச்சுக்கொள்ளுங்க நீள வாக்கில். அதோட ஒரு அரைவாசி வெங்காயம், அதோட இந்த குடமிளகாய் சிவப்பு பச்சை மஞ்சள் இதை மெல்லிசா வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. 2 மேசக்கரண்டி சோயா சாஸ், அதோட 2 மேசக்கரண்டி சில்லி சாஸ், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அதோட ஒரு பிளாக் பட்டர். இந்த பட்டரில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த பட்டர் ஃப்ளேவரோட நல்ல சூப்பராக இருக்கும் இந்த டிஷ். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு, தண்ணி தாராளமாக சேர்க்கலாம். என்ற தண்ணி நீங்கள் வடிச்செடுக்கிறபடியால் நீங்கள் அதை கொதிக்க விடுங்கோ. அதோட ஒரு தேக்கரண்டி எண்ணெய், கொஞ்சம் உப்பு, இதை நல்லா கொதிக்க விட்டு தண்ணி கொதித்த பிறகு இந்த உடைச்சி வச்சிருக்கிற நூடுல்ஸை அதில் சேர்த்துருவோம். இப்போ நூடுல்ஸ் அவிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த நூடுல்ஸ் அவிஞ்சிடும். இந்த மாதிரி தண்ணியை வெளியேற்றிட்டு நூடுல்ஸை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இந்த நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு சொட்டு எண்ணெய், ஒரு தேக்கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா நூடுல்ஸை பிரட்டி விடுவோம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் நாங்கள் இந்த ஸ்டர் ஃப்ரையை செய்வோம். இந்த பிளாக் பட்டரை போட்டு, பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், என்ன நல்ல ஃப்ளேவர் எங்களுக்கு கிடைக்கும். பட்டர் மெல்ட் பண்ண பிறகு, உருகின பிறகு நாங்கள் இதில் வெட்டி வச்சிருக்கிற பூண்டு அதை சேர்ப்போம். பூண்டு தாராளமாக போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். இந்த பூண்டு பொரிஞ்சு கொண்டு வரைக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து பொரியுது. இப்போ வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைக்கலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சு கொண்டு வந்த பிறகு இந்த பெல் பெப்பர்ஸ், இந்த குடமிளகாய் 3 நிறம், அதையும் போட்டு நாங்கள் நல்லா புரட்டி விடுவோம். இந்த இடத்துல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடுவோம். உப்பை சேர்ப்போம். இப்போ இந்த சோயா சாஸ், அதோட சில்லி சாஸ், இந்த 2ஐயும் ஆட் பண்ணுவோம். நல்லா புரட்டி விட்டு கொண்டு இந்த இடத்துல அவிச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸை இதுக்குள்ளே போட வேண்டியது தான். பாருங்கோ, ஒட்டுப்படாமல் உதிரி உதிரியாக இருக்குது நூடுல்ஸ். இதுக்கு மேலே நல்லா புரட்டி விட்டுட்டு வெட்டின ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அவசரத்துக்கு என்ன சமைக்கலாம் என்று யோசிக்க இது ஒரு சூப்பரான ஐடியா. ஃபாஸ்ட்டாக செய்து உடனடியாக சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்க்குற சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்காக வீடியோவாக வெளிவர இருக்கிறது. நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கலர்ஃபுல் சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி.